Hello all, this is Gayatri from Tanvi Boutique. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோங்க. எப்படி வாஷ் கேர் பண்றதுன்னு. நிறைய கிளைண்ட்ஸ் saree எப்படி நம்ம வாஷ் பண்றது, dry பண்றதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த மாதிரி வாஷ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. நான் ஃபஸ்ட்டு சல்வாஸ் வாங்கும்போது மற்ற கடையில் சாரீஸ் வாங்கும்போது ஃபுல்லாக கலர் போகும். ஐயோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் அம்மா தான் ஹேண்ட் கேர் எங்களுக்கு முழுசாக சொல்லி கொடுத்தது. இந்த கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வந்து டிடர்ஜென்ட்டோ இல்லை வந்து மைல்டு ஷாம்போ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் அது யூஸ் பண்ண போகிறோம், அடிஷனல் இது யூஸ் பண்ணலாமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறம் ஜென்டலாக ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, அந்த ஷாம்பு ₹1 ஷாம்பு இருக்குல்ல, அது கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை ஒரு லிக்விட் போட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் மூடி போட்டால் கூட போதும். வாங்க நம்ம வந்து சாரீஸ் எப்படி இதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வாஷ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சாரீ டிப் பண்ண போகிறோம். 3 to 5 minutes சோக் பண்ணணும். சாரியை சோக் பண்ண முடிச்சுக்கு அப்புறம் அதை எடுத்து ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணாமல் ரொம்ப ஜென்டிலாக ஸ்குவீஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணலாம். அக்கா சாரீ எடுத்துருவாங்க. நம்ம ஃபுல்லாக இப்படி தான் டிப் பண்ணணும். இந்த சாரியை ஆஃப்டர் 3 or 4 minutes வந்து சோக் பண்ணிட்டு அதை இப்படி எடுக்கும்போது ஸ்குவீஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணி அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மாதிரி லைட் ஸ்குவீஸ் தான் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது இந்த ஹேண்ட்லூம்ஸை. சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு கரை இருக்குது, ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து உங்களோட லிக்விட் டிடர்ஜென்ட்டை போட்டு லைட்டாக ரப் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெயின் போயிடும். யூஸ்வலாகவே ஹேண்ட்லூம்ஸில் வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது டஸ்ட் அவ்வளோவா வராது. இதை நீங்கள் 3-4 மடிச்சு ரோப்பில் வந்து வீட்டுக்குள்ளேயும் சரி இல்லை வந்து வெளியே உங்களோட சில பேருக்கு பேக் சைடு இருக்கும், சில பேர் மொட்டை மாடியில் தான் காய போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப சன் லைட் படுற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1 or 2 hours ட்ரை பண்ணிட்டு 1 hour போதும். டேபிள் மேலேயோ 2 or 3 folds வந்து நீங்க ட்ரை பண்ற மாதிரி பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சாலே போதுமானது. நீங்க சப்போஸ் வந்து அயன் பண்ணி தான் நான் saree கட்டுவேன் அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க ஒரு லோ ஃப்ளேம்ல அயன் பண்ணி நீங்க வந்து வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. காட்டன் saree வந்து நீங்க வந்து ட்ரை வாஷ் கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஹேண்ட்லூம்ஸ் எப்பயுமே நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் கல்லுப்பும் ஒரு டிடர்ஜென்ட்டும் மோர் தென் எனஃப். சப்போஸ் டிடர்ஜென்ட் போடணும் அவசியமே கிடையாது. நான் வந்து பவுடரை சொல்ல, நான் லிக்விட சொல்றேன். அதுவும் நீங்க லினன் saree நீங்க எடுத்துட்டீங்கன்னா பவுடர் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. அங்கங்க திட்டு ஆயிடும். ஸோ இதுதான் உங்களோட வாஷ் கேர். saree பாருங்க, ஆஃப்டர் வாஷ் கூட அந்த சாரியோட கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் சில ஹேண்ட்லூம்ஸ்ல ₹400 காட்டன், சில காஸ்ட்லி காட்டன்ஸ்ல கூட ஃபர்ஸ்ட் ஷேட் போகும். அது பியூர் ஹேண்ட்லூம்ங்க. கலரே போகாம நான் வந்து இதுலயே பார்த்தீங்கன்னா லைட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். லைட்டா ஒரு 0.5 அந்த மாதிரி தான் வந்து கலர் போயிருக்கும். சப்போஸ் கலரே போகாம இருக்கணும்னா அதுக்கு ஹார்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு கலரே போகாது. அதில் யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி வரும். ஸோ பியூர் ஹேண்ட்லூம் கலர் போகும். ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் தான் போகும். இந்த சாரி வெள்ளைன்னு ஆயிடுச்சுன்னா அதுதான் டூப்ளிகேட். ஃபுல்லா ஆஃப்டர் வாஷிங் சாரி இப்படி இருக்குன்னா இது ஒரிஜினல் தான். சாரியை வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டு இந்த ஒரு ஹேண்ட்லூம் சாரியுமே வந்து நீங்க ரொம்ப இப்படி ரொம்ப ஹார்ஷா புளியக்கூடாது. லைட்டா நீங்க இப்படி பண்ணலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஜென்டலா பண்ணணும். ரொம்ப ஹார்ஷா பண்ணீங்கன்னா சாரி வீணா போயிடுங்க. இப்படி இருக்கணும். இது நீங்கள் கொஞ்ச நேரம் சப்போஸ் இதில் 2 or 3 கலர்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் மொத்தமாக உங்களோட ரோப்பில் இப்படி போட்டுட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று கலர் ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 or 3 கலர்ஸ் இருக்க சாரீஸ் மட்டும் தான் சொல்கிறேன். இது சிங்கிள் கலர் இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ரோப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாரியை வந்து நீங்கள் ரோப்பில் காய போட்டுட்டு ஆஃப்டர் ட்ரை வந்து நீங்கள் எடுத்து டக்குன்னு அப்படியே உங்கள் பெட்லேயோ சோஃபாலையோ சேர்லையோ அப்படியே போட்டக்கூடாது. நீங்கள் ஜென்ரலாக எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அயன் பண்ணுற ப்ராசஸே தேவை கிடையாது. அப்படி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டெயின் இருக்குது, ஒரு இடத்துல கரையாயிடுச்சு காயத்ரி அந்த மாதிரினா ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்த மட்டும் ரப் பண்ணிங்கனாலே போதும். அந்த ஸ்டெயின் போயிடும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸிங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு டைமே இல்லை, நான் ஃபுல்லாக ஆஃபீஸ் வரவேன், எனக்கு இந்த சாரீஸ் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படி நினைச்சே நிறைய பேர் வந்து நீங்கள் சாரீஸ் வாங்க மாட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சல்வாஸை மெயின்டைன் பண்ணுறதை விட சாரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாரியில் உங்கள் லுக் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட் ஷூட் மாதிரி நம்ம இந்த வீடியோவை எடுத்தாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி வாஷ் பண்ணணும் சாரியை அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், சில பேருக்கு வந்து தன்வி பொட்டிக்கோட சாரீஸில் சில டவுட்ஸ் இருக்கும். என்னன்னா இந்த பிரிண்ட் போகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும், சாயம் போகுமா ஒரு டவுட் இருக்கும், ஆஃப்டர் வாஷ் சாரி எப்படி இருக்குன்னு டவுட் இருக்கும். எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு இந்த சாரீஸை வாங்கலாம். வாங்கி சேல் பண்ணுறவங்க நிறைய பேர்
பேர் இருக்காங்க, நிறைய பேர் குட் ரிவ்யூஸ் வரும். யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் வீடியோஸ் போடும்போது ஒரு கிளைண்ட்ஸாக அவங்களுக்கு வந்து சில டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.